வணக்கம், நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தும்கூர் இருக்கு எரியூர் போயாச்சுங்க. எரியூர் போயினே இருக்கிறோம், இன்னும் போயாச்சு கிடையாது. என்னால் லோடு ஏற்று போகிறேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளக்கொட்டை விட்டாச்சுங்க. இன்னொன்று என்ன கூத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆஃபீஸில் சொல்லி வச்ச மாதிரி வந்து யாருன்னா சொன்னா தான் லோடு தருவோம், புதுசாக வரவங்களுக்கு நான் லோடு தரமாட்டான் அப்படின்றாங்க. எல்லா ஆஃபீஸுமே அதே மாதிரி இருக்குது. எரியூரில் இருக்கிற எல்லா ஆஃபீஸுமே எனக்கு கேட்டு பார்த்தா ஒருத்தன் கூட வாப்பா தரான், ஆஃபீஸ் போறனா என்ன டாக்குமெண்ட் இருக்குதோ எல்லா டாக்குமெண்ட்டும் தரான் அப்படின்றான். இல்லை யாரும் தெரிஞ்சவங்க சொன்னாதான் லோடு தருவான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆளு ஏதோ சம்பவம் பண்ணுகிறாங்க, ஏதோ இருக்குது, ஏதோ கூத்து இருக்குது. இல்லைனாலும் இந்த அளவு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லைங்க. நீ வந்தாலும் நான் தரமாட்டான், ஆஃபீஸ் போறனா எல்லா டாக்குமெண்ட்டும் தரான் அப்படின்றான். நீ வந்தாலும் நான் தரமாட்டான், யாருன்னா தெரிஞ்சவங்க யாருன்னா சொன்னா மட்டும் தான் நான் தருவோம் அப்படின்றாங்க. எப்படியோ ஒரு அப்படி எப்படின்னு சொல்லி ஒரு புது ஆபீஸ்ல வந்து கேட்டாச்சுங்க. நம்மளும் ஒத்த வண்டிக்காரங்க எப்படிதான் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுன்னா லாரி ஓட்ட முடியும். தெரிஞ்சுக்கிறது தான் லாரி போட்டு ஓட்டுது. ஆனா அதை பார்த்தா லோடே தர மாட்டேங்கிறாங்க. அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, லாரியை போட்டு லோடுக்கிறடா ஊரெல்லாம் கெழிச்சிட மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தமா போயிடுச்சுங்க. இவ்வளவு தூரம் பண்ணி விட்டு நம்மளுக்கு வண்டி ஓட்டவே தரலன்னு சொல்லி தான் வண்டியை போட்டேங்க. இந்த இதுல போய் எந்த டிரைவரை கேட்டு லோடு ஏற்றி யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? எப்படியோ அப்படியே ஒருத்தர் அடிச்சு பிடிச்சி ஆனான்னு கெஞ்சி லோடு வந்து விட்டாச்சுங்க. அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுதுங்க. லோடு வந்து ஏற்றுறாங்களா, இன்னைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை லோடு வந்து ஏற்றுறேன்னு சொன்னாங்க. அதனால அப்படியே ஜம்முன்னு புறப்பட்டாச்சுங்க. சரி ஏற்றுவோம், லோடு ஏற்றுறோம். சிரா பக்கம் வந்துனே இருந்தாங்க. ஒரு வண்டி ஒன்று அப்செட் ஆயிட்டுக்கும் பொழுது. என்னது இது? எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. உடனே இருந்து போச்சு என்னன்னு தெரியல. பாயிண்ட் வந்து எத்தனை மணிக்கு வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கே வந்தான். லோடு வந்து ஏத்துல அங்கேயே நிற்க வச்சுருந்தாங்க, எடை போட இடத்துல. இப்போ தான் வந்து கூட்டின்னு வந்தாங்க. நீ வெயில் வெறியா அடிக்குதுங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. லோடு வந்து ஏற்றினே இருக்கிறாங்க. கேபின் உள்ளேயும் உட்கார முடியல, வெளியும் உட்கார முடியல. பல்ல காடுது வெயில். சாமி, லோடு வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏற்றுறத பார்த்தா அதிக ஆள் இருக்கிறாங்க, ஆனால் லேட்டாக ஏற்றுற மாதிரி ஒரு இதுங்க. என்னன்னு தெரியல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க, ஆனால் லேட்டாக தான் ஆகுது. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுதுங்க. 4 மணி ஆகுது. பரவாயில்ல, வேகமாக தான் ஏற்றுறாங்க இப்போ. ஆனால் இந்த ஆளுக்கு இந்நேரம் வண்டி முடிஞ்சிருக்கணும், அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டு தான் வந்து போட ஆரம்பிச்சாச்சுங்க. அவங்களே விட்டு போட வச்சாச்சு. 800 ரூபாய் அவன் பாய் போறது. ஒரே பை போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பை போட சொன்னாரான். யார் 2 போட்டாலும் நான் தான் போய் அங்கே மடிக்கணும். கம்முன ஒரு பை போட்டாவே போதும். லூசுட்டு கட்டுறாங்க. உள்கவர் ஒரு போடல ஆயிடுச்சு. லோடு ஏற்றி முடிச்சாச்சு. டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:40 ஆகுதுங்க. இழுக்கிறாங்களா எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தா தான் இழுக்கிறாங்க. லோடு ஏற்றின்னு வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:17. சன்செட் ஆக ஆரம்பிக்கிறான். கேபின் உள்ளே அடிக்கும், சுள்ளூர் அடிக்கும். பளிச்சு வெயில் அடிக்குதா, நல்லா அடிக்குது வெயில். கண்ணுக்கே பூசுது. ஆனால் பசிக்குது வேற. அப்படியே போகிற வழியில் எங்கன்னா சாப்பிட்டு அப்படியே எடுத்து குடிச்சா அப்படியே போயினே இருக்கும். எங்க லோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருந்துறைங்க, சோளக்கொட்டை பெருந்துறை.
வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு முடியெல்லாம் வெட்டிக்கணுங்க. ஜம்முன்னு புறப்பட ஆரம்பிச்சிச்சு. குறுக்க மட்டும் வராதிங்க, சிட்டிக்குள்ள வேற ஓட்டினுக்கிறோம். இப்போ எங்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்சங்கரை தாண்டி வச்சுங்க. இப்போ தான் வீட்டுலேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுதுங்க. இந்த கையில் ஓட்டிக்கணும், இந்த கையில் வீடியோ எடுத்துக்கணும். இருங்க செட்டி அந்த அத்திப்பள்ளி போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். சூளகிரி தாண்டி அந்த கிருஷ்ணகிரி டோல்கேட் பக்கமாக வந்தோன்னு நினைக்கிறோம். டயர் ஒரு இந்த பாரத் பங்க் பக்கத்தில் டயர் பஞ்சருங்க. எல்லாம் டயர் இன்னும் புகத்தள்ள ஆரம்பிச்சிருச்சு. லைனிங்கெல்லாம் புகத்தள்ள ஆரம்பிச்சிருச்சுங்க. சூடே பீசி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. புகை வருது. கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எந்த டயர் பஞ்சருன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த உள் டயர் பஞ்சருங்க. இந்த டயர் பஞ்சரு என்னடா இது, எப்படா இங்கே பஞ்சர் கடை வேறு பக்கத்தில் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே பொறுமையாக உருட்டின்னு போயிடலாமான்னு தோணுதுங்க. கொஞ்ச நேரம் நிற்கிட்டோன்னு பார்க்குறான். பார்த்தீங்களா புகை தள்ளுது, லைனிங் வாசனை அடிக்குது. சரி ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தூக்கின்னு போகலாங்க. ஆசிரியர் நம்பி அப்படியே பொறுமையாக போகிறாங்க. டயர் கடை வரைக்கும் கூட்டின்னு போயிடுச்சுன்னா போதும். சரிக்கா என்னடா பொழப்புது. மணி எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:30. இது மேடு பள்ளமாக வருது, டயர் கடை வருது, பிரிட்ஜ் எல்லாம் வருது. அப்படியே பொறுமையாக விட்டுன்னு போகிறோம். நம்பிக்கை இருக்குது, காப்பாற்றுவானு பார்ப்போம். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோங்க. இது ஏதோ சாச்சினாங்க எழுப்பி வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. கடையும் காணும் ஒன்றும் காணும்னு சொல்லி பக்குன்னு இருச்சுங்க. நம்மளுக்கு என்ன திருப்பணம் சம்பவம்ன்ற மாதிரி. எப்படின்னா கடையே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் போல உருட்டுனே வரோம். இவ்வளோ கடையை கண்டுபிடிச்சிட்டேன். இங்க வரைக்கும் சூடு அடிக்குதுங்க. கிட்டத்தட்ட இங்க 2 அடிக்குமா எனக்கும் அதுக்கும். இங்க வரைக்கும் சூடு அடிக்குது சாமி. பள்ளத்துக்கு அதுக்கும் பிரேக் நச்சு அடிச்சதுக்கும் இதாயிருச்சு. டயரெல்லாம் பத்துதுங்க தொடக்கும். அனல் தோசை கை கொளுத்த எப்படிக்குங்க அந்த மாதிரி இருக்குது. தோசையே போடலாம் போல சாமி. அனல் மூஞ்சிக்கே அடிக்கிறாப்பா. செம்ம சூடு. எப்போ ஓடி இன்னும் பகல்லாம் வந்ததுன்னா இன்னும் என்ன நிலமா எனக்குன்னு தெரியல. டயர் ஏன்னா ஃப்ளாப்புக்கு போய் கிழிச்சு போயிச்சா என்னன்னு தெரியல. வண்டியில் ஃப்ளாப்புக்கு தான் தெரியல. இதுவுமே பயங்கர சூடுங்க. வண்டி எனக்கு தெரிஞ்சு ஹேண்ட் பிரேக் எடுத்துவிட்டு கொஞ்ச நேரம் நிற்க வச்சு தான் எடுத்துன்னு போகணும். ஓட்டினாலும் செட் ஆகாதுரா எப்பா சாமி. ராசை அப்படியே கூட்டின்னு வந்துட்டான் பெஞ்சர் கடை வரைக்கும். உண்மையே நல்ல சூடு. இதெல்லாம் புகையா போகுது. போ இருட்டுக்காதே. இங்க ஒரு லைட் கூட காணுங்க. இங்க இதெல்லாம் தொட கூட முடியலங்க. தோசை சுட்ட மாதிரி இது. அப்பா சாமி. பாக்குறேங்க, பாத்துட்டு வரோம். ரெண்டுமே பெருசா டூபோ ஃபிளாப் ரெண்டுமே. சை கழட்டி மாட்டி ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போகலுக்கும். இன்னுமே இந்த டிஸ்கின் சூடு ஆறல. பயங்கர சூடு ஆகுது. எங்க கிழிஞ்சு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த மவுத்தாண்டே கிழிஞ்சிருச்சுங்க. எங்க வரும் தெரியுதா? உஸ்ன்னு போயிடுச்சு. செட் இது ஏன்னா இது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலையே. வந்துட்டு தூக்கி வைக்கலாமா இல்லை வேணாவா? என்ன பண்ணலான்னு ஒன்றும் தெரியலையே. ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எதனா தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இது எதனா பண்ண முடியுமா நான். ஃப்ளாப்பும் அவுட்டுங்க. ஃப்ளாப்பு அவுட்டு. இங்கே ஃப்ளாப்பை காணுமே. சூடு இதெல்லாம் தொடக்கூட முடியல. அப்படியே இந்த கரெக்டாக இந்த இடத்துலயே அவுட்டு.
சரியா போச்சு சரியா போச்சு. இப்படி பிடிக்கணுமா? ஸ்டார்ட் ஆயிருமா? ஓகே ஓகே, நான் பிடிக்கிறேன். வட்டி பிடிக்கணுமா? ரைட்டு. இதெல்லாம் புது புது ஸ்டைல்லாம் இருக்குது. எடுத்துட்டா? புது புது ஸ்டைல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்க. செம இது. தண்ணி ஊற்றலாமா தேவையில்லையா? ஏய் செதறதுவா? ஆயில் இது இப்படிதான் ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாது. பஸ் இங்க பாருங்களேன், ரேடியேட்டர் வேறு இது ஊற்றுதப்போ. நீயே வச்சுக்கடா, காசு கொடுற வச்சுல அப்படிலாம் இதை வச்சு லாயால பண்ற நீயே எடுத்துக்கலாம்ன்றான். நீட்டா குளிச்சுட்டு வந்தா நம்ம வண்டிக்கு பிடிக்கிறதே இல்லைங்க. எப்ப குளிச்சாலும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை. தொப்பூர் காடு இறங்கி அந்த டிராபிக் எல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து வண்டி ஓரம் போட்டுங்க. ஹேண்ட் பிரேக் கழட்டி விட்டுக்கிறான். இங்க பாருங்க, சூடா மட்டும் பாருங்க எப்படி இந்த அளவு சூடுறா எப்பா. அப்படியே சல்லுன்னு காயுதுங்க, அந்த அளவு சூடு. ஒரு 10-20 நிமிஷம் வண்டி நிக்க வச்சுட்டு அப்புறமேட்டு வண்டி தூக்கின்னு போலாங்க. பயங்கர சூடாது. பத்துது கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஜெராக்ஸ் வேறு எடுக்கணுங்க. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போகணுமா. ஜெராக்ஸ் எடுத்துட்டு அப்புறமேட்டு தான் போகணுங்க. பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. எவ்வளோ வண்டி இருக்குது ஆகாஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வண்டி 2 வண்டி இல்லை, ஊர்பட்ட வண்டிக்குது. ஒரு 30 வண்டி பக்கம் இருக்கும் பொழுது அங்கேயே இறக்கி சாமி. ஆனால் ஒரு கதை நேர போகுது. இந்த வர டர்னிங்கில் ஃபுல்லாக வண்டி இருந்துச்சு. கம்பெனி இங்கே இது லொக்கேஷன் இங்கே காட்டுதுன்னு சொல்லி இங்கே வந்தான். இங்கே பார்த்தா வண்டிக்கு மட்டும் இந்த பஞ்சமே இல்லைங்க. ஊர்பட்ட வண்டிக்கு இதுன்னு என்ட்ரி வந்து காத்தால 9 மணிக்கு தான் என்ட்ரி பண்ணுவாங்களாம். ஓகே, என்ன நடக்குது நடக்கட்டு விடுங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. லைட்டாக மட்டும் வந்து சரிஞ்சு நிற்கிற மாதிரி தெரியுது பின்னாடி சைடில். ஓகே தான். ஃபைனலி ஒரு வழியாக பாயிண்ட்டுக்கு வந்து விட்டாச்சுங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. நேற்று வந்து லோடு இறக்கல, நேற்று வந்து ஆல்ட்டு. இது ஏதோ குட்டை காட்டுங்க, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, ஊர்பட்ட செலவாகுதுங்க. சரி ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டால் ஜொமேட்டோவில் ஒரு டைமுக்கே 300 ரூபாய் செலவாகுது. படுத்துருந்தா செலவு, ஊர்பட்ட செலவு. இறக்கி விடுவாடா சாமின்னு சொல்லிட்டு காத்தால போய் கேட்டு சண்டை போட்டு தாங்க வண்டி உள்ளே விட்டுச்சு. ஒன்று சாம்பிள் எடுக்கணும், சாம்பிளும் எடுக்கல, வண்டி உள்ளேயும் விடல. இங்கே ஒரு வண்டி 2 வண்டி தான் பரவாயில்ல, 12 வண்டி 13 வண்டிக்குது. ஒரு வழியாக அப்படியே வண்டி உள்ள விட்டு பாயிண்ட்டுக்கு விட்டாச்சுங்க. எவ்வளோ வண்டி இருக்குது பாருங்க. இன்னும் வெளியே பார்க்கிங்கில் ஊர்பட்ட வண்டிக்குது. ரெண்டு பெல்ட் போட்டுங்க. இங்கே ஒரு பெல்ட்டு, அங்கே ஒரு பெல்ட்டு, எல்லாம் ஸ்டோர் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பெல்ட் ஓடுதா, அங்கே ஒரு பெல்ட் ஓடுது. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஆகுதுங்க.
வந்து வண்டியில் வந்து கை வச்சாங்க. இன்னும் 1 மணிக்கே இன்னும் 8 நிமிஷம் இருக்குங்க. அதுக்குள்ளே வண்டி வந்து காலி பண்ணிட்டாங்க. பரவாயில்ல. எங்கன்னு தெரியலங்க. இங்கேருந்து வந்து வேக்கம் வந்து உஸ்ன்னு போகுது. எங்கன்னு கண்டே பிடிக்க முடியல. நானும் உள்ளெல்லாம் தூந்து பார்த்தேன். கிரீஸ் அனத்தான் மிச்சமே தவிர எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி அப்படி பாட்டறைக்கு போய் பாட்டறையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நாயாச்சு. லாஸ்ட் ஒரு அட்டி இருக்கு. பாடிக்குள்ளே 8 பேர் இருக்கிறாங்க. லோடு இறக்கி முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருங்க. வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்லேயே இருக்குங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு தான் வந்து வண்டிக்கு போகிற மாதிரி ஒரு ஐடியாங்க. எங்கள் அப்பா. சரிங்க, இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். இத்தனை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருந்தீங்க அப்பா எப்படி இருக்கிறாங்கன்னு. அப்பா நல்லா தான் இருக்கிறாங்க. அம்மா வெளியே எங்கே இருக்கிறாங்க. அம்மாவும் நல்லா தான் இருக்கிறாங்க. சரிங்க, இதோட வீடியோ என் பண்ணிக்கிறோம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாங்க. எப்படி